இப்போ தான் அந்த பாடி ஃபுல்லாக டீகம்போஸ் ஆகிட்டு நம்ம இடத்துக்குள்ளே தானே இருக்கும். நம்ம இடத்துக்குள்ளே தான். நம்ம எடுத்து அந்த எலும்பு எடுத்து வச்சுக்கலாமா? அப்புறம் தோணுனா என்ன? வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. கைப்பறி உள்ளது தூக்க முடியுது. ஹாய்ஸ் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட நிக்கியோட டெத் பிளேஸ்க்கு போக போகிறோம். உன்னை பார்த்து எனக்கு சிரிப்பு வருது. நான் அந்த இடத்துக்கு போயே பல மாசங்கள் ஆச்சு. இன்றைக்கி நான் போகிறேன். எதுக்காக போகிறேன் அப்படின்னா, அந்த இடத்த வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணணும், கிளியர் பண்ணணும்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். 2-3 நாளைக்கு முன்னாடியே அங்கே ஒரு ஷெட்டு மாதிரிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணி பர்ஃபெக்டாக வந்துட்டு ஓரளவுக்கு கிளியர் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மரமோ செடியோ ஏதாவது ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக பமைய சொல்லிட்டு இருந்தா, அந்த ஆசையை வந்துட்டு நீங்கள் நிறைவேற்ற போகிறோம். கல் வைக்கக்கூடாது. கல் ஓ, இந்த நேம் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் நிக்கின்னு சொல்லியா சைடில் ஒரு குத்தி வச்சிடலாம் இல்லையா? நம்ம அப்பா புரியல, நீ ரொம்ப பெரிய பேராகிராஃபா பேசுற. 2 லைன் வர வேண்டாம், போ அங்கே போ. இரு 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 எடுத்துட்டு போறேன். இரு 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 அப்பா நல்லா இந்த கையில தூக்க முடியாது. அப்போ உன்னை கீழே போட்டுருவேன். சரி இரு 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 எடுக்கிறேன். போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி பண்ணோம்னா, சும்மா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கல் எடுத்துட்டு இன் லவ்விங் மெமரி ஆஃப் நிக்கி த சைபர் கேட் போர்ன் டேட்டு டெத் டேட்டு போட்டுட்டு நிக்கியோட மூஞ்சி அதில் கிராப் பண்ணி வச்சிடணும். சூப்பராக இருக்கும். அதுதான் எனக்கு பண்ணணும் நிக்கிக்காக. அதுக்கப்புறம் அந்த புதைச்ச இடத்துக்கு மேலே ஒரு செடி வச்சிடலாம். ஒரு வேப்ப மரம் வச்சிடலாம். ஓகே, அப்ப வெச்சிரோமா? என்ன எடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு கெஸ்ட் ஒருத்தங்க இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு அவங்களுக்கு பயங்கர ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அவங்க வந்துட்டு நாக்கெல்லாம் தொங்க போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு செகண்ட் பயந்துட்டு நம்ம கூப்பிட்டு வந்து இது ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு பெஞ்ச் உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, இவங்க தான். ஸோ நம்ம நிக்கியை புதைச்ச இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் தான். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஷெட் இருந்துச்சு. நம்ம வீட்டோட திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தோம். இந்த மாதிரி கிளாஸ் பிரிக்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஓடுக்கல், இந்த மாதிரிலாம் இருக்குங்க. நிறைய திங்ஸ் இருந்துச்சு. இங்கே ஒரு பெரிய ஒரு மரத்துக்கு நடுவில் தான் இது எல்லாமே, ஒரு பெரிய மரமே வளர்ந்துருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஷெட்டெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணி இங்கே இருந்துச்சு ஒரு ஷெட்டு. இந்த கட்டைக்கு நடுவில் ஷெட்டெலாம் இருந்துச்சு. இந்த ஷெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த இடத்த வந்துட்டு கிளியர் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நம்ம நிக்கி வந்துட்டு இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம நிக்கியை வந்துட்டு இந்த இடத்துல தான் புதைச்சாங்க. இங்கே புதைச்சாங்க தெரியுதா? உள்ளே இறங்கியிருக்கு பாருங்கள். இந்த ஏரியா உள்ளே இறங்கியிருக்கு. இதுக்குள்ளே தான் நிக்கி இருக்குது. ஸோ இந்த இடத்த தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ரெடி பண்ணலான்னா நம்ம அதுக்குன்னு கலரெல்லாம் கட்ட போல் அந்த இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணி ஒரு செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஏன்னா அந்த நம்ம நிக்கி இறந்த போவே வந்து நம்ம நினச்சி வச்ச ஒரு பிளான். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு வேப்ப மரமோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல வளர்கிற மரம், ரொம்ப வருஷம் வளர்கிற மரம் வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மரம். ஏன்னா அந்த மண்ணுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அந்த மண் ஃபுல்லாகவே நிக்கி வந்துட்டு கலந்துருக்கும். ஸோ அந்த இடத்துல அப்படி ஒரு பிளான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏன் மெயினாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னா, ஃபுல்லாக நம்ம இந்த ஷெட்டுக்குள்ளே தான் கார் நிப்பாட்டுறோம். உள்ளார வந்துட்டு பாம்பு போய் உட்காந்துக்குது. ஆல்ரெடி வீட்டுக்கே 2 பாம்பு பிடிச்சாச்சு. அது போக இன்னும் ஒரு பாம்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷெட்லேருந்து பிடிச்சோம். ஏன்னா அந்தளவுக்கு வெயில், பயங்கர குளோபல் வார்மிங், உண்மையான குளோபல் வார்மிங் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊரில் தான் இருக்குது போல் இருக்குது. அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொதிக்குது, ஏரியாவே ரொம்ப கொதிக்குது. ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மார்னுக்கு வந்துட்டு ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருச்சு. நான் அந்த வீடியோவில் நேற்று ஒரு வீடியோ, இன்றைக்கி ஒரு வீடியோ இன்ஸ்டா போய் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய இன்ஸ்டா ஸ்டோரியில் நான் போட்டிருப்பேன். மார்னுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்து மார்னால் நிற்க முடியல, காலெல்லாம் வந்துட்டு தளர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் மாறனுக்கு வந்துட்டு ஐஸ் எல்லாம் கொடுத்து, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து, அதுக்கப்புறம் ஃபுல்லாக குளிக்க வச்சு அதுக்கப்புறம் சரி பண்ணோம். அந்த மாதிரி சில விஷயங்கள் சுற்றியும் நிறையா இந்த சுற்றி இருக்கிற நாய் பூனை நம்ம ஏதோ நாய் பூனை நம்மளோட கேர் ஆஃபில் இருக்குது. யானை இதெல்லாம் எடுத்துக்கோங்க, எவ்வளோ அனுபவிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு மரம் வெட்டாமல் இருக்கணும். யாரும் கேட்க போகிறது கிடையாது, வெட்டிட்டு தான் இருக்க போகிறோம்.
என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி இப்போ நம்ம வந்த வேலையை வந்துட்டு முடிப்போம். நான் 2 பேர்த்த கூப்பிட்ருக்கேன், வரானுங்க. வந்தால் வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு இந்த கை வச்சுட்டு இந்த கை இதுக்கு மேலே தூக்க வேற முடியல என்னால். ஸோ இந்த கை வச்சுட்டு என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஓரளவுக்கு வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கு பார்ப்போம். இதெல்லாம் வந்துட்டு கிளாஸ் பிரிக்ஸு. ஒரு கிளாஸ் பிரிக்ஸு நல்ல ஒரு ரேட் வரும், மேட் இன் இந்தோனேஷியா. நல்ல ரேட் வரும் ஒரு பிரிக்கோட ரேட்டு. அந்த மாதிரி 1 2 3 4 அதுக்குள்ளே ஒரு 2 இருக்குது, ஒரு 6 கிளாஸ் பிரிக்ஸு. இந்த டைல்லாம் வந்துட்டு ஒரு டைலே கிட்டத்தட்ட 100 ரூபா 110 ரூபா பக்கம் வரும் ஒரு டைலோட ரேட்டு. நம்ம பாத்ரூமில் போட்ட டைலு அந்த மாதிரி இவ்வளோ டைல் இங்கே இருக்குது. அந்த கல், இந்த கல்லெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேலே நம்மளோட டெரஸில் போடுறதுக்காக வாங்கினது. அதுவும் முட்டாள்தனமாக போட்டு விட்டு அந்த கல் கீழே இருந்த சாண்டு, சாண்டு வந்துட்டு அப்படியே செட் ஆகாமல் அந்த சாண்டு வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக இழுத்து சீலிங்குள்ளே இறக்கி விட்டுருச்சு. அதுக்கப்புறமா அந்த கல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த கல்லோட ரேட் மட்டும் ஒரு 35-40,000 பக்கம். அந்த கல்லெல்லாம் உடைக்காமல் வந்துட்டு ரிமூவ் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அந்த வீட்டை கட்டினது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, மிகப்பெரிய ஒரு என்னன்னு சொல்கிறது, நிறைய ஏமாந்து நிறைய பார்த்திங்க அப்படின்னா லாஸ் ஆக்கி நிறையா வந்துட்டு இந்த பேச்சு அவன் பேச்சு இவன் பேச்சுன்னு சொல்லி கேட்டு அது இதுன்னு சொல்லி பண்ணி லாஸ்ட்டாக இப்போ ஒரு அவுட்புட்டில் வந்து நிற்கிது. ஸோ இன்னி வந்து நான் 10 வீடு கூட கட்டுவேன். எங்கே எது கம்மி ரேட்டில் கிடைக்கும், எது எங்கே வாங்கணும், வீடு எப்படி இருக்கணும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கற்று வச்சுக்கிட்டேன். ஸோ அடுத்ததான் எத்தனை வீடு கட்டினாலும் சூப்பராக வந்து நம்ம கட்டிடலாம். அந்தளவுக்கு வந்துட்டு என்னையும் ஒரு சிவில் இன்ஜினியர் ஆக்கி விட்டாங்க இந்த வீடு கட்டினவனுங்க. ஸோ அதெல்லாம் அங்கே இருக்குது. ஸோ பசங்க வந்ததுக்கப்புறமா கிளியர் பண்ண ஆரம்பிப்போம். ஓனரும் குட்டி ஓனரும் எங்கே போகிறீங்க? எங்கே போகிறோம் இடமா நம்ம? எங்கே போகிறீங்க? நிக்கியே பார்க்குறக்கு. ஓ டயர்டாயிடுச்சாம்மா, வாய் பாரு. என்னடா வாய் இது? கொடையிலே நடக்கு, வெயில் போடலாம். ஷோ வெயில் எல்லாம் பண்ணும். இந்த பக்கம் பிரியாணி நம்ம சமைச்ச டைமில் இங்கே வந்தது. அப்போ கூட நான் அந்த சைடு போய் பார்க்கல. தம்பி ஜாலியாக இருக்கானா? வா. யாரை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாலே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது. சேகர் வாடாங்கிறப்பர். சேகரனா? வா பாப்போம். இங்கே தான் வரணும் நம்ம. வா, கொடையில நில்ல, நீ வெயில நிற்காம. நம்ம நிக்கியோட இடம். இந்த நிக்கிக்கு தான் இந்த இடமே. நல்லா இருக்கே. ஆமாம், இங்கே எதுவும் பண்ணக்கூடாது, இங்கே நிக்கி மட்டும்தான் இருக்கணும். எப்படி இருக்கு பாரு. புதருக்குள் நிக்கி. நிக்கி வா போகலாம். அவங்க கல்லு மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு இமேஜினேஷன். விழுந்துருவ, குத்திரும். பார்த்து நடந்து வரணும். பம்மியோட கைப்பிடி. இல்லை நீ பக்கத்தில் வா. கஷ்டமா இருக்குடா இங்கே நிற்கிறதுக்கு. இங்கே வந்து நில்லு, கஷ்டமா இருக்காது. காலில் முள்ளு குத்தும் மெல்ல. இங்கே பாரு பம்மி, உன் நிக்கியோட சமாதி மேலே இந்த பன்னீர் பாரு, செங்கல் போட்டு வச்சிருக்கோம். பாரு செங்கல். இங்கே தானே? இங்கே இது இல்லையா? ஓ, அதுவே தெரியாம நீ அந்த கல்லு மேல நிக்கி உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு வேற சொல்ற. இந்த கல்லு இங்கயா? இங்க வைக்கலையா? ஐயா இங்க முள்ளு ஐரா. இங்க இந்த கல்லு தோ உள்ள இறங்கிருச்சு பாரு, தெரியுதா? இப்பதான் அந்த பாடி ஃபுல்லா டீகம்போஸ் ஆயிட்டு நம்ம இடத்துக்குள்ள தானே இருக்கும். நம்ம இடத்துக்குள்ள தான். நம்ம எடுத்து அந்த எலும்பு எடுத்து வச்சுக்கலாமா? டேய் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுடி. அந்த பாடி டீகம்போஸ் ஆகி இந்த குழி உள்ள இறங்கிருச்சு பாரு, தெரியுதா? பாடின்னு சொல்ற நீ. செத்தா நானும் பாடி தான், நீயும் பாடி தான். இல்ல என்ன பண்ணலாம்? இது ஃபுல்லா சுத்தி மேலே எதுவும் பண்ண வேண்டாம். சுத்தி அந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஃபுல்லா கல்லு வச்சுட்டு சும்மா எதுவும் பண்ண வேண்டாம். நான் என்ன தெரியுமா சொல்றேன், இந்த கல், இந்த 2 கல் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே மண்ணு போட்டு குழி தோண்டி ஒரு வேப்ப மரத்தை வச்சு விட்டுலாம். வேப்ப மரம் வைக்கலாம். அது அதான் சொல்றது கீழே வேப்ப மரம் வச்சுட்டு சுற்றி அந்த வேப்பங்கன்று வேற யாரும் வந்து சாப்பிடக்கூடாது இல்லை மாடெல்லாம், அதனால ஒரு வேலி போட்டு ஒரு கல் வச்சு விட்டுறலாம். அந்த மரம் வளர்ந்து மேலே நிற்கும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. தலப்பக்கத்தில் இது வைக்கண்ட கல்
டேய் அதுதான் மனுஷனா அதெல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதெல்லாம் வேணும், நான் வைப்பேன். அது கீழே அந்த மரம் வளர்ந்ததுக்கு அப்புறமா மரத்துக்கு பக்கத்துல பண்ற ஒருத்தங்க இருக்காங்கல்ல, மரம் வளர்ந்ததுக்கு அப்புறமா மரத்துக்கு பக்கத்துல வந்துட்டு இன் மெமரி ஆஃப் நிக்கி, ரிமெம்பரன்ஸ் ஆஃப் நிக்கி, கல்லுலயே வச்சுக்கணும். ரிமெம்பரன்ஸ் ஆஃப் நிக்கி இல்ல கல்லுலயே வச்சுக்கணும். அப்படி வந்துட்டு இங்க வச்சு விட்டுலாம். நிக்கி ஓகேவா? என் குழந்தை அது. நீ தோண்டி பார்க்கணுங்கிற பத்தியில உன் குழந்தைய எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அதெல்லாம்? அது மனுஷன் இல்லைன்னு நீயே சொல்ற, அப்புறம் தோணுனா என்ன? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது பம்மி. சரி வா, உன்னோட பங்குக்கு அதாவது க்ளீன் பண்ணி விட்டு போ. நேராக நம்ம வீடு தான் தெரியும் அவளுக்கு. இங்கே நின்றுட்டு இல்லையா, இங்கே நின்றுட்டு அப்படி பார்த்தா நம்ம வீடு தெரியும். அவ வருவாடா, மேலே நிற்கிறதுலாம் தெரியும். நானே பார்த்துருக்கேன் நைட்டு. அடிச்சு விட்ற பத்தியில நீ வருவாளா இருக்கு. சரி க்ளீன் பண்ணுங்கடா, லாஸ்ட்டாக வரேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. கண்டிப்பாக வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்துட்டு கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஒரு லாஸ்ட் வீக்கே பண்ணணுன்னு சொல்லி பிளான் பண்ணது, என் கை வந்துட்டு இந்த மாதிரி ஆனதுனால அது ஃபுல்லாக கிளியர் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. இப்போது இந்த பசங்கள்லாம் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஃப்ரீயாக இருந்தனால ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி கை இருந்தாலும் இப்படி மேலே இவ்வளோ தூரத்துக்கு பெண்ட் பண்ணி தூக்க முடியுது. அதே நம்ம இப்படி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்பா முடியல. திருப்பி கீழே தான் இறக்க முடியல. டாக்டர் ஆக்சுவலி அதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. எப்போவுமே அந்த பேக்கில் போட்டு வைக்க சொன்னாங்க. கையை பேக்கில் போட்டு வச்சா ஒரு நோயாளி மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதனால் பேக்கில் மோஸ்ட்லி போடுறதில்ல. நம்ம அப்படியே இந்த இடத்த பார்க்குறப்ப இப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டாங்க. எனக்கு இவனுங்க வேலை செய்கிறப்ப எனக்கும் பயங்கர ஆசையாக இருக்குது போய் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்டில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே பிளேட் இருக்குது. இந்த மாதிரி ஹெவி ஒர்க் பண்ண முடியாது. ரைட் ஹேண்ட் வந்துட்டு இந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு. எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மாதம் ஆகும் திருப்பி இந்த மாதிரிலாம் ஹெவியாக இந்த அருவாள்லாம் பிடிக்கிறதுக்கு. 6 மாதம் கழித்து பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம நிக்கி தூங்கிட்டு இருக்கிற இடம். நிக்கியை புதைச்சது இந்த பையன்தான். நீதான்டா நம்ம அந்த நேரத்தில் இந்த ஊரில் இல்லாதப்போ வந்துட்டு பன்னீர் தான் புதைச்சது. பன்னீர் தான் வந்துட்டு இங்கே புதைச்சி. கரெக்ட் தானே? இடம் தானே? இந்த இடம் தான். அதுக்கு மேலே தான் இவன் கல் வச்சு விட்டான் அடையாளத்துக்காக. அந்த கல் இன்னுமே அப்படியே இருக்குது. நாய் நிக்கியை புதைச்சதுக்கப்புறமா நாய் வந்துட்டு தோண்ட ஆரம்பிச்சிருச்சு. நிக்கியை கொன்னதே அந்த 3 நாய்ங்க தான். நாய் பார்த்திங்க அப்படின்னா தோண்ட ஆரம்பிச்சிருச்சு. அது மோஸ்ட்லி இந்த நாய் வந்துட்டு அந்த மாதிரி வேலைலாம் பண்ணும். பூனை இந்த புதைச்சி வச்சா தோண்டும். ஸோ அந்த மாதிரி தோண்ட ஆரம்பிச்சிருச்சு. தோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி மேலால் இப்படி ஒரு கல் வச்சு விட்ருக்காங்க. ஆனால் அது நல்லா இறங்கிருச்சு இல்லைடா? அது ஆமாண்ணா, நல்லா இவ்வளோ தூரத்துக்கு ஹைட் இருந்துச்சு, நல்லாவே உள்ளே இறங்கிருச்சு. மட்டமாக இருந்துச்சு. அப்போனா உள்ள பாடி டீகம்போஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆச்சு இல்லை, 1 வருஷம் ஆச்சு. ஜூன் வந்தால் 1 வருஷம் ஆச்சு. இப்போ இங்கே க்ளீன் பண்ணுறப்போ தான் ஒரு விஷயத்தை வந்துட்டு பார்த்தோம். இந்த மரம் மருதாணி செடி மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பசங்க சொன்னாங்க சீனி புளிங்கான்னு சொல்லுவாங்க. இந்த கோயம்புத்தூரில் நிறைய மரம் இருந்துச்சு. நிறைய மரம் வந்துட்டு அழிச்சிட்டாங்க, சிட்டிக்குள்ளேயே இருந்தது. அதில் அந்த மரம் தான் அது சீனி புளிங்கா மரம். எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மேலே வந்துட்டு முளைச்சிருக்கு. 1-2 இடத்துல வந்துட்டு சீனி புளிங்கா முளைச்சி அப்படியே காயாக நிற்கிது. இங்கெல்லாம் இது இன்னுமே ஹைட்டாக வளரும். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா இந்த மரம் நம்ம இடத்துக்குள்ளே இருக்குது. அதனால் வந்துட்டு இது வளைஞ்சு அப்படின்னா நிறையா சாப்பிட்லாம். சின்னதில் சாப்பிட்டது அதுக்கப்புறம் எங்கேயுமே இல்லை. எங்கேயாச்சும் இப்போ கடைங்கள்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க. அதுவும் வந்துட்டு கடையில் விற்கிற ஒரு பொருளாக மாறிடுச்சு. நார்மலாக இதெல்லாம் ரோட் சைடில் சும்மா அந்த இது வச்சு அது என்னது அந்த குச்சியில் முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு குச்சி மாதிரி கட்டி தூண்டிலா என்னடா சொல்லுவாங்க அதை? கொக்கியா? அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா பறித்து சாப்பிட்ருக்கோம் சின்னதில். அது வந்து நம்மளோட இடத்துல இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ சந்தோஷமாக இருக்குது பார்க்குறப்போ. இதெல்லாம் நம்ம வைக்காமலே வந்துச்சு தெரியுமா? எதுவுமே நான் பண்ணவே இல்லை. இப்போ தான் வளர்ந்துருக்கு. ஒரு 2-3 வருஷம் தான் இருக்கும் இந்த மரம் வளைச்சி. நம்ம நிக்கி இருக்கிற இடத்த பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு க்ளீன் பண்ணி இப்போத்துக்கு செங்கல் மட்டும் சுற்றியும் வச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா சென்டரில் இந்த கல் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு வேப்ப செடி இருக்குல்ல அது வந்துட்டு வச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். இப்போ போய் நான் கன்று வாங்கிட்டு வரல, நான் அப்புறமா போய் வந்துட்டு வேப்பஞ்செடி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இன்றைக்கி சண்டேங்கிறனால கண்டிப்பாக கடை எதுவும் இருக்காது. அதுக்கப்புறமா இந்த கல் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த அடையாளம் பார்த்திங்க அப்படின்னா மறந்துடுவோம் நம்ம. அதனால் அப்போ வச்சக்கல அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விட்டாச்சு. கல்லை எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்துட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு பெரிய மரமாக கொஞ்ச நாளில் வந்துட்டு வளர்ந்து நிற்கும். நம்ம அப்போவே வச்சுருந்தோம் அப்படின்னா இந்நேரம் அந்த மரத்துக்கு வந்துட்டு ஒரு வயசு பக்கம் ஆயிருக்கும். ஜூன் வந்துச்சுன்னா 1 வயசு பக்கம் ஆயிருக்கும். அட்லீஸ்ட் வந்துட்டு ஓரளவுக்கு அது இவன் ஹைட்டுக்காவது வளர்ந்துருக்கும்.
நம்ம அன்றைக்கே வந்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறமா பண்ணவே முடியல. இன்றைக்கி வந்துட்டு அதுக்கான நேரம் வந்துட்டு கிடச்சிருக்கு. சூப்பராக அந்த இடத்த வந்து நம்ம மாற்றுறோம். மெயினாக அது வச்சு கீழே கல் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு கம்பி வேலி மாதிரி ஒன்று போடணும். இல்லைனா அந்த வேப்பஞ்செடியை வந்துட்டு அந்த செடி தானே, இங்கே நிறைய மாடுங்க ஆடெல்லாம் வந்துட்டு மேய வரும், அப்படியே பிடுங்கிட்டு போயிடும். குதிரையும் மேயும், அப்படியே பார்த்திங்க அப்படின்னா பிடுங்கிடும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கல்லை மட்டும் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கல்லுன்னு எடுக்க சொல்லிட்டேன். இந்த கல் எடுத்துட்டா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு செடி, பழம் வர செடி வைக்கலாமா இல்லை வந்துட்டு வேப்ப மரம் மாதிரி எதை வைக்கலாமான்னு சொல்லி மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை வைப்போம். பழம் வர செடி அப்படின்னா பழம் வந்துட்டு நம்ம அப்பப்போ அந்த சீசன் கிடைக்கும், அப்படியே வந்துட்டு பறித்து சாப்பிட்லாம். என்னோடய ஒப்பீனியன் வந்துட்டு பழம் வர செடி தான். பமி வந்துட்டு வேப்ப மரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நிக்கியோட பிளேஸ் சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு.